ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஓப்பன் அண்ட் கிராஸ் பெல்ட் டிரைவ் மெக்கானிசம், குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம். In planner, the cutting stroke takes lower speed and return stroke has higher speed. டபுள் ஹவுசிங் பிளானர் பார்க்கும்போதே குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம். பிளானர்ல கட்டிங் ஸ்ட்ரோக் அப்ப டேபிள் கம்மியான ஸ்பீட்லையும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்ல டேபிள் அதிகமான ஸ்பீட்லையும் மூவ் ஆகிறத குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். பிளானர்ல ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் அப்போ டேபிளை ஃபாஸ்டா மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம்ஸ் என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் அண்ட் கிராஸ் பெல்ட் டிரைவ், செகண்ட் ஒன் எலக்ட்ரிக் டிரைவ், தேர்ட் ஒன் ஹைட்ராலிக் டிரைவ். இப்போ நம்ம ஒன்னொன்னா பிரீஃபா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் அண்ட் கிராஸ் பெல்ட் டிரைவ். இதுதான் ஓப்பன் அண்ட் கிராஸ் பெல்ட் டிரைவோட 2D ஸ்கெட்ச். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சில டாபிக்கை பிரீஃபா பார்த்துட்டு வந்துருவோம். அப்பதான் இந்த மெக்கானிசம் நல்லா புரியும். அதுல ஃபர்ஸ்ட் ஓப்பன் பெல்ட் டிரைவ்னா என்னன்னு பார்ப்போம். மோட்டரால ரன் ஆகுற புள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் பெல்ட் மூலமா இன்னொரு புள்ளிய ரன் பண்ணுச்சுன்னா அது ஓப்பன் பெல்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு புள்ளியும் ஒரே டைரக்ஷனா தான் ரொட்டேட் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம சைக்கிள் வீல் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பெல்ட் டிரைவ். மோட்டரால ரன் ஆகுற புள்ளி இன்னொரு புள்ளிய கிராஸ், அதாவது எக்ஸ் ஷேப்ல இருக்க பெல்ட் மூலியமா ரன் பண்ணுச்சுன்னா அத கிராஸ் பெல்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு புள்ளியும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளி. மோட்டார் மூலியமா ரன் ஆகுற புள்ளி பெல்ட் மூலியமா இன்னொரு புள்ளிய ரன் பண்ணும். அப்ப அந்த புள்ளியோட கனெக்ட் ஆகிருக்க ஷாஃப்டும் அதே ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுச்சுன்னா அத ஃபாஸ்ட் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த ஷாஃப்ட் சுத்தாம வெறும் புள்ளி மட்டும் தனியா சுத்துச்சுன்னா அத லூஸ் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளியோட ஷாஃப்டும் சுத்துச்சுன்னா அது ஃபாஸ்ட் புள்ளி, புள்ளி மட்டும் தனியா சுத்துச்சுன்னா அது லூஸ் புள்ளி. இப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். It is an old method used in small planners. இந்த ஓப்பன் அண்ட் கிராஸ் பெல்ட் டிரைவ் மெக்கானிசத்தை சின்ன பிளானர்ல யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பழைய மெத்தட். In this method, an electric motor drives a counter shaft. நான் சொல்ல சைடுல இருக்க பிக்சரையும் பார்ட் நேமையும் கரெக்டா கவனிச்சுக்கிட்டே வாங்க, அப்பதான் புரியும். மோட்டாரை கவுண்டர் ஷாஃப்டோட கப்பிள் பண்ணி வச்சிருப்பாங்க. மோட்டார் சுத்தும் போது இப்ப அந்த கவுண்டர் ஷாஃப்டும் சேர்த்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் two wide faced pulley of same diameter are inserted in the counter shaft. அந்த கவுண்டர் ஷாஃப்டோட எண்ட்ல ரெண்டு வைட், அதாவது அகலமான புள்ளிய சேம் சைஸ்ல இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பெல்ட் இஸ் கனெக்டட் வித் ஒன் புள்ளி and the cross belt is connected with other புள்ளி. ஓப்பன் பெல்ட் அண்ட் கிராஸ் பெல்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஒரு ஒயிட் ஃபேஸ் புள்ளியில ஓப்பன் பெல்ட்டும் இன்னொரு ஒயிட் ஃபேஸ் புள்ளியில கிராஸ் பெல்ட்டும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. The driving shaft is placed below the table. The driving pinion is fitted at the one end of the shaft. கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு கீழே டிரைவிங் ஷாஃப்ட் வச்சிருப்பாங்க. அது டேபிளுக்கு கீழே இருக்கும். இதோட எண்ட்ல டிரைவிங் பினியன், அதாவது ஒரு சின்ன கியர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. Another end of the shaft carries a set of two small pulleys and two large pulleys. டிரைவிங் ஷாஃப்டோட இன்னொரு எண்ட்ல ஸ்மால் டயாமீட்டர் உள்ள ரெண்டு புள்ளியும் லார்ஜர் டயாமீட்டர் உள்ள இன்னும் ரெண்டு புள்ளியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 4 புள்ளி. One of the smaller pulleys and one of the larger pulleys are keyed with the shaft. அந்த ரெண்டு செட் ஸ்மாலர் அண்ட் லார்ஜர் புள்ளியில ஒன்ன ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த புள்ளி சுத்தும் பொழுது ஷாஃப்டும் சேர்ந்து சுத்தும். இத ஃபாஸ்ட் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. The other two pulleys rotate freely on the shaft. They are called loose pulleys. இன்னொரு செட் ஸ்மாலர் அண்ட் லார்ஜர் புள்ளிய ஃப்ரீயா, அதாவது பியரிங் அதோட சென்டர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் புள்ளி மட்டும் தனியா சுத்துது, ஷாஃப்ட் சுத்தாது. இத லூஸ் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. The speed of the driving shaft can be reduced by a speed reduction gearbox. டிரைவிங் பினியனுக்கும் புள்ளிக்கும் நடுவுல ஸ்பீட் ரிடக்ஷன் கியர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, டேபிளோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு. The driving pinion measures with the rack provided at the bottom of the table. டேபிளுக்கு கீழே rack இருக்கும். அதோட தான் டிரைவிங் பினியனை மெஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. The table reciprocates while the pinion rotates. இந்த பினியன் ரொட்டேட் ஆகுச்சுன்னா பெட்டுக்கு மேல இருக்க டேபிள் ரெசிப்ரோகேட் ஆகும். The position of the open belt and the cross belt is changed by a belt shifter. ஓப்பன் பெல்ட்டையும் கிராஸ் பெல்ட்டையும் ஃபாஸ்ட் புள்ளிக்கும் லூஸ் புள்ளிக்கும் மாத்தி சேஞ்ச் பண்றது இந்த பெல்ட் ஷிஃப்டர் தான். நெக்ஸ்ட் ஒர்க்கிங். அதுல ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். During the return stroke,
Cross belt connects the larger loose pulley, open belt connects the smaller fast pulley. Return stroke அப்ப open belt smaller fast புள்ளியிலையும் cross belt larger loose புள்ளியிலையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. Now the drive is transmitted to the main shaft through the smaller fast pulley, so the table moves faster. மோட்டார் மூலமா வர ஸ்பீடை வைடட் புள்ளி ஸ்மாலர் ஃபாஸ்ட் புள்ளி மூலமா எந்த ஸ்பீடையும் கம்மி பண்ணாம டிரைவிங் ஷாஃப்ட் கொடுக்கறதுனால டேபிள் ஃபாஸ்டா மூவ் ஆகும். செகண்ட், ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். At the end of the return stroke, the trip dog pushes the bell shifter. ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கோட எண்ட்ல டேபிளோட சைடுல இருக்க ட்ரிப் டாக் பெல் ஷிஃப்டரை புஷ் பண்ணி பெல்ட்டை சேஞ்ச் பண்ணும். Both the belts are shifted to the right. Now cross belt connects the larger fast pulley and the open belt connects the smaller loose pulley. Bell shifter பெல்ட்டை வலது பக்கமா தள்ளுறதுனால கிராஸ் பெல்ட் லார்ஜர் லூஸ் புள்ளியில இருந்து ஃபாஸ்ட் புள்ளிக்கு மூவ் ஆகும். ஓப்பன் பெல்ட் ஸ்மாலர் ஃபாஸ்ட் புள்ளியில இருந்து லூஸ் புள்ளிக்கு ஷிஃப்ட் ஆகும். So the drive is transmitted to the main shaft through the cross belt on the larger fast pulley and the direction of the rotation of main shaft is reversed. மோட்டார் மூலமா வர ஸ்பீடை வைட் புள்ளி கிராஸ் பெல்ட் மூலமா லார்ஜர் ஃபாஸ்ட் புள்ளிக்கு கொடுக்கும். அதனால டிரைவிங் ஷாஃப்டோட ரொட்டேஷன் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். Because of the larger diameter of pulley, the speed of main shaft is reduced. So the table moves slowly during the cutting stroke. வைடட் புள்ளியை கம்பேர் பண்ணும்பொழுது டிரைவிங் ஷாஃப்ட்ல இருக்க லார்ஜ் ஃபாஸ்ட் புள்ளியோட டயாமீட்டர் அதிகம். அதனால ஸ்பீடு கம்மியாகும். ஸோ டேபிளும் கட்டிங் ஸ்ட்ரோக் அப்ப ஸ்லோவா மூவ் ஆகும். At the end of the cutting stroke, both the belts are shifted to the previous position by the another trip dog. Thus, the return stroke and cutting stroke are obtained successively. கட்டிங் ஸ்ட்ரோக்கோட எண்ட்ல டேபிளோட சைடுல இருக்க இன்னொரு ட்ரிப் டாக் பெல் ஷிஃப்டரை புஷ் பண்ணி பெல்ட்டை ப்ரீவியஸ் பொசிஷனுக்கே மாத்திரும். இப்படி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கும் கட்டிங் ஸ்ட்ரோக்கும் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் டிரைவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.